பாக்கியலட்சுமி இன்னைக்கு என்ன பரபரப்பாக நடந்ததுன்னு பார்க்கலாம். கோபியும் செடியும் சுதாகரை பார்க்கறதுக்காக அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க. சுதாகர் தான் இருப்பார். அப்போ தான் சுதாகர் சொல்லுவார், நான் ஒன்றும் இது மாதிரி சீப்பான விஷயம்லாம் பண்ண மாட்டேன். எனக்கு என்ன தேவையோ அதை நான் வாங்கிக்க முடியும். என்கிட்ட நிறைய பணம் இருக்குது. நான் ஏன் உங்களை ஏமாற்ற போகிறேன்? நான் இது மாதிரி ஏமாத்துற வேலைலாம் பண்ண மாட்டேன். நம்ம 2 பேரும் ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ். அதை நான் இது ரெஸ்டாரண்ட்டுக்காக கெடுத்துக்கலாம் மாட்டேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுவார். அப்போ தான் கோபி சொல்லுவார், சாரி, நான் உங்களை வந்து கேட்டது தப்பு தான், நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி கிளம்பிடுவாங்க. அப்போ தான் பாக்கியா கிட்ட சொல்லுவாங்க, பாட்டி எல்லோரும் அங்கே நின்று இருப்பாங்க. பாக்கியா, நீ எல்லாமே ரொம்ப தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிறேன். அவர் எதனால ஏரியா பேரில் ரெஸ்டாரண்ட் மாற்றினார்னா உன்னுடைய நேம்லேயே அதை வச்சிருக்க முடியாதா? அது நிறைய லீகல் ப்ராப்ளம்லாம் இருக்கா. அவங்கள ஆடிட்டர்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் அதுக்கு ஒத்துக்கலையா? அதனால தான் இனியா பேரில் மாற்றிருக்காங்க. மற்றபடி மேனேஜ்மெண்ட் எல்லாமே உன் பொறுப்பில் தான் இருக்கும். நீ தான் எல்லாத்துக்கும் ஒர்க் பண்ண போகிற. நீ அதை நினச்சி கவலைப்பட வேண்டாம். சிஸ்டம்லாம் கொஞ்சம் மாறப்போகுது, அவ்வளோதான். நீ எதுக்கு ஒரு எக்ஸஸ்ட் ஆகிற? நீ கவலைலாம் படாத அப்படின்னு சொல்லி கோபி கன்வின்ஸ் பண்ணுவார். ஆனால் பாக்கியா சொல்லுவாங்க, நான் ஒன்றும் சின்ன பொண்ணு கிடையாது. எல்லாரும் என்னை ஏமாத்துற அளவுக்கு நான் ஒன்றும் முட்டாள் இல்லை. இப்போ என் ரெஸ்டாரண்ட் என்னை கைவிட்டு போயிடுச்சு, அதான் உண்மை. நீங்களாம் என்ன தான் கன்வின்ஸ் பண்ணுறீங்க? நான் முக்கியமாக அந்த ஆளை நம்பவே மாட்டேன். நான் யாருமே நம்ப மாட்டேன். எனக்கு என் பிஸ்னஸ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி பாக்கியா பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ தான் பாட்டி சொல்லுவாங்க, நீ ரொம்ப இது பண்ணாத, உன்னுடைய ஹோட்டல் வந்து உன் கையில் தான் இருக்க போகுது, நீ போய் நிம்மதியே தூங்குன்னு சொல்லுவாங்க. இல்லாத நீங்கள் எல்லாம் என்னதான் கன்வின்ஸ் பண்ண பார்க்குறீங்க? அவர் ரொம்ப கெட்டவர். பையனுக்காக ஒரு பிஸ்னஸே இது வேற பேசுகிறாரு. அவர் ஒரு நல்லவரே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க.